வணக்கம். ஓகே, வால்யூம் கரெக்டாக இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய 3 விஷயம். அந்த லோ பட்ஜெட்டில் என்னோட பயன்பாடு என்ன, உபயோக தேவை, என்னோட பட்ஜெட் வரவு செலவு உட்பட்டு எத்தனை வருடங்கள் நான் உபயோகப்படுத்த போகிறேன். இதுதான். சில பேர் லோ பட்ஜெட்டில் கம்ப்யூட்டர் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க சாதாரணமாக பண்ணுறதையே சரியாக பண்ண முடியாமல் இருப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே அது ஸ்லோ ஆகி அப்கிரேட்டும் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கினாலும் இப்போ 2025 விண்டோஸ் 11 குரோம் ப்ரௌசர், அதுக்கப்புறம் பேசிக்காக ஸ்டடி சம்மந்தமானது, ஆஃபீஸ் பேசிக் ஃபோட்டோ எடிட், வீடியோ எடிட், அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்காக. அதுக்கு மேலே நம்ம எல்லாம் வெப்சைட்லேயே வீடியோ எடிட், ஃபோட்டோ எடிட்லாம் வந்துடுச்சு. அதை பயன்படுத்திக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா குரோம் ப்ரௌசர். இது பயன்படுத்தணும்னா நமக்கு எந்த அளவுக்கு சிஸ்டம் ஸ்பீடு இருக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். 8 GB ரேம் இருந்தாலே ஓகே தான். பென்டிஎம் 4 ப்ராசஸர்லேருந்து விண்டோஸ் 10 எல்லாம் அதுக்கு மேலேயும். இதை அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. i3 Gen தான் நம்ம லோ இந்த பிசி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. எல்லாமே எக்ஸாம்பிள் தான். இதில் விண்டோஸ் 11 தாராளமாக ரன் ஆகும். ஃபோர் ஜிபி ரேம், 64 GB ஸ்டோரேஜ். இந்த லோ இந்த பிசி கிராஃபிக்ஸ் கார்டுன்னு நம்ம வாங்குகிறோம். அதோட இது i3 ஜென்ரேஷன்லேயே 4K வீடியோ ரன் ஆகுமா? ரன் ஆகும். அதுக்கும் இதோட உங்களுக்கு 12 ஜென்ரேஷன் இருக்குது இல்லையா, உங்களுக்கு i5 12 ஜென்ரேஷன் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. அதுக்காக தான் நிறைய பேர் எஃப் மாடல் வாங்குறாங்க. இன்போல்டு கிராஃபிக்ஸ் இல்லாமல் தனியாகவே கிராஃபிக்ஸ் வாங்கி போட்டுறாங்க. அந்த காசுலேயே ஓரளவு கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கிட முடியுது. ஒரு DDR5 2 GB ஆகுது, இல்லைன்னா 4 GB. இதில் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் இருந்தாலே உங்களுக்கு 4K வீடியோ கூட ரன் ஆகும். எடிட்டிங் கூட லைட்டாக பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக் எடிட்ஸ், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அதோட 1080 வீடியோ, அது நம்ம பேசிக் எடிட்டோ, நம்ம பார்க்குறது ஸ்ட்ரீம் பண்ணுறதோ, ஒரு படம் பார்க்குறதோ, அது எப்படி i3 ஜென்ரேஷனில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேமு அதே மாதிரி தான் 16 GB. அப்புறம் SSD, அதெல்லாம் M.2 SSD இருக்குது. அது இன்னும் உங்களுக்கு ஸ்பீடு கொடுக்குது. ஓகே, அதோட நம்மளோட பிசி லோ இந்த பிசியில் எவ்வளோ வருதுன்னா, டோட்டலாக உங்களுக்கு 37,850 ரூபா வருது. இது மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாமே சேர்த்துன்னு தான். சில பேர் 20K பிசி பில்டும் போடுறாங்க. அதுக்கு மேலே இருக்க செலவெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டிருக்கோம்.
ஸோ நம்ம வந்து i3F மாடல், அதுக்கப்புறம் ஜிகாபைட்லேருந்து H610M இவ்வளோ ரூபா வருது. ஏன்னா இது வந்து ஒரு 12 ஜென்ரேஷன் 13 ஜென்ரேஷன் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இன்னும் வந்து உங்களுக்கு போர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதனால தான் எப்பவுமே ஓரளவு ஃபியூச்சர் ப்ரூஃப் இருக்கணும் நமக்கு. நீங்கள் இதில் வந்து i5 ஜென்ரேஷன் i7 கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதில். அதனால தான் DDR4 ரேமே போதுமானது நம்மளோ இந்த பட்ஜெட்டுக்கு. DDR5 போனீங்கன்னா எக்கச்சக்கமாக அதிகமாயிரும் செலவு. ஜிகாபைட்டில் DDR5 2GB ரேமே உங்களுக்கு வந்து 4000க்கும் கம்மி தான். இது வந்து ஆவரேஜாக ஒரு ஏறத்தாழ போட்டிருக்கேன், ரேட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் உங்களுக்கு 4GB DDR5லேயே கிராஃபிக்ஸ் கார்டு வருது. 7500 போட்டுருந்துச்சு. இதுவும் 2-3 வருஷம் வாரண்டிலாம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ இந்த பட்ஜெட் வாங்கினாலும் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு 2GB வாங்கி போட்டுருங்க. அது கண்டிப்பாக அந்த காலத்தில் தேவை. அட்லீஸ்ட் நீங்கள் நார்மல் குவாலிட்டியில் கூட வீடியோ பார்த்துக்கலாம். ரொம்ப குவாலிட்டி பார்க்கலனாலும் மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஸ்டடீஸ், சின்ன சின்ன ப்ரௌசிங், சின்ன சின்ன கேம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் விளையாடுறதுக்கு. இந்த மதர் போர்டில் வெஸ்டர்ன் டிஜிட்டலில் Gen 3 M.2 இதுவே போதுமானதான். உங்களுக்கு HDD நார்மல் SSDயோட இது ஸ்பீடு தான். உங்களுக்கு 500GB வந்துடுது. ஒரே ஒரு 16GB ரேம் போதுமானது இந்த பயன்பாடு கணினிக்கு. வேணும்னாலும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் பின்னாடி. கீபோர்டு லெனோவோவில் வந்து காம்போ வந்து இந்த ப்ரைஸ் வருது. ஹெட்செட்டு 450 வாட்ஸு SMPS, அதுக்கப்புறம் கேபினெட்டு இந்த ப்ரைஸ் வந்தது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 37,850 தான். ஒருவேளை நீ இல்லை நான் i5 12 ஜென் போகிறேன்னாலும் இதை விட ஒரு 3500 தான் அதிகம். அது அப்படியே நீங்கள் இதில் அதை போட்டுக்கலாம். அதுலேயுமே F மாடலில் கம்மியாக தான், அதுவும் 9000 சொச்சம் வருது. ஒருவேளை நீங்கள் மாற்றலைன்னாலும் பிரச்சனை இல்லை, இதுவே ரன் ஆகும் உங்களுக்கு. ஃபியூச்சரில் இது வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 16GB ரேம் வந்து போதுமா அப்படிங்கிறது தான் நான் என்னோடய கம்ப்யூட்டரில் செக் பண்ண வரைக்கும். விண்டோஸ் 11 எவ்வளோ ரேம் எடுத்துச்சுன்னா 5.2. அதுக்கு மேலே நீங்கள் இந்த சின்ன சின்ன கேம்ஸில் விளையாண்டிங்கன்னா இந்த அளவுக்கு இத்தனை GB, 3GB, 1GB, 200MB, 500MB இந்த கேம்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் விளையாடும்போது யூஸ் ஆகுது. வேலண்ட் ஃபோர்ட்நைட் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வருது. மற்றபடி ஸ்மால் கேம்ஸுக்கெல்லாம் அவ்வளோ வராது. 10GBக்குள்ளே தான் வரும். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் டோட்டலாகவே உங்களுக்கு 9GB.2 வருது. நார்மலாக என்டர்டெயின்மெண்ட்டு, பெயிண்ட், நோட்பேடு, ஸ்பாட்டிஃபை, ஆஃபீஸ் சூட், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்னாலும் இவ்வளோ தான் வருது. அப்போ முதல்ல நீங்கள் 16GB ரேம் DDR4 போட்டாலே போதும். நம்ம M.2 SSD அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டும் போடுறோம் நம்ம. ஸோ ஓகே தான். ஸோ நீங்கள் பேசிக்காக பயன்படுத்துகிறது ஒரு 37,000 கணினி உங்களுக்கு பேசிக்காக போதுமானது.
இது ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான். இதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் ஐபை 12 ஜென்ரேஷன் போனாலும் ஒரு 40,000 ஆகும், 41,000 ஆகும். வேறு எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணேன். ஒரு ரிசர்ச் மாதிரி என்னோடய கணிலையும் ப்ரௌசர்லேயும் கூகுளில் ரிசர்ச் பண்ணது தான் தேடி. இது எக்ஸாம்பிள் வீடியோ தான். இதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்லேயும் இந்த மாதிரி பேசிக்காக பயன்படுத்த முடியும், ஒர்க் ஆகுங்கிறது காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.